ಇನ್ನೊಂದು ಹೆಸರಿದೆ. ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರಿ? ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರಿ? என்னோட இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்ததே இல்லை. சிம்பிளி சூப்பர். ஹலோ டியர் பாடிஸ், நம்ம தமிழ்ல சூப்பர் ஸ்டார் நடிச்சு பிளாக் பஸ்டரான திரைப்படம் தான் பாட்சா. அதை இப்ப நான் கன்னடத்துல ரீமேக் பண்றேன் பார் அப்படின்னு சொல்லி கொட்டி கொப்பா அப்படிங்கிற ஒரு பேர்ல பாஷா படத்தை தமாசாக்கி வச்சிருக்காங்க. ரஜினி ஃபேன்ஸ், உங்களை அந்த பாபா தான் காப்பாத்தணும். வீடியோக்குள்ள போமா? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அதே மாதிரி நம்ம கன்னடா வருஷன்ல எடுத்து வச்சா நம்ம குட்டி குஞ்சான் படத்தோட ஹீரோக்கு எப்படி மரியாதை, நம்ம வேற மாதிரி ஸ்டைல் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லி கோயில் மேலாம் ஏறி ஆட விட்டுருப்பாருங்க. அண்ணையா தம்மையா நஞ்சுண்டேஸ்வர நானையா. என்னடா ஹீரோக்கு இன்ட்ரோ சாங் வைக்க சொன்னா ஹீரோட அப்பாக்கு இன்ட்ரோ சாங் வச்சிருக்கீங்க? அது ஹீரோட அப்பாலாம் இல்ல, இவர் தான் ஹீரோவே. அதாவது டைரக்டர் என்ன வச்சிருக்காருன்னா, ரஜினி சாரோடைய பர்த்டே டேட்டும் இவருடைய பர்த்டே டேட்டும் ஒன்னா மேட்ச் ஆயிருக்கு. 1950. சரி, பர்த்டே டேட்டும் ஒரே இதுல மேட்ச் ஆயிடுச்சு, இவரை வச்சே நம்ம படம் பண்ணோம்னா படமும் ஓரளவு மேட்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்காங்க போல. ஆனா ஒண்ணுடா, சில பேர் ஜாதக பொருத்த பார்த்து படம் எடுக்கிறத பாத்துருக்கேன். இவரு என்னடா டேட் ஆஃப் பர்த் பொருந்துச்சுன்னா படம் எடுத்து வச்சிருக்காங்க. இது மாதிரி ஓப்பனிங் சாங் ஃபுல்லா கோவில சுத்தி சுத்தி ஒப்பாரி வச்சு ஆடிட்டு டயர்ட் ஆயிட்டு இவர் பார்ட் டைமா என்ன பண்றாருன்னா, பாட்சா படத்துல வர மாதிரி இவர் ஒரு ஆட்டோ டிரைவர் தான். என்னடே ஆட்டோ டிரைவர்னு வந்தாச்சு, அப்ப ஓப்பனிங் சாங்க ஆட்டோ டிரைவரா வச்சா உங்களுக்கு என்ன? அது என்ன சம்பந்தமே இல்லாம கோவில் குளத்துல எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க பாட்ட. ஓப்பனிங் சீன்லயே ஆடியன்ஸை ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சாடுங்க. போக போக படத்தோட லட்சணத்தை பார்த்து நம்மளும் ஒப்பாரி வைக்க வேண்டியதுதான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இந்த குட்டி குஞ்சான் படத்துல ஹீரோவும் ஹீரோவோட அம்மாவும் பேசிக்கிறாங்க பாருங்களேன். இத பார்த்தா ஹீரோவும் ஹீரோட அம்மா பேசிக்கிற மாதிரியாங்க இருக்கு, ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா எங்களோட கான்பிடன்ஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நம்ம தமிழ் வெர்ஷன் பாட்சால பாத்தீங்கன்னா ஹீரோவோட அம்மாக்கு வயசானா எப்படி இருக்குமோ அது மாதிரியான வெள்ள முடி கெட்டப்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அதே சத்யபிரியா தான் அந்த குட்டி குஞ்சன் படத்துல நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அது மாதிரி எந்த ஒரு கெட்டப்பே இருக்காது. டைரக்டர் என்ன வச்சிருக்காருன்னா, நம்ம குட்டி குஞ்சான் படத்தோட ஹீரோவே ஒரு யூத் தான், அப்புறம் எதுக்கு அவங்க அம்மா கேரக்டருக்கு வெள்ள முடி டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த காட்சி எடுத்து வச்சிருக்காரு. நல்லா வருவீங்கடா. யூத்னா அப்படித்தான் இருக்கும். அடுத்து நம்ம கன்னடா நக்மாவோட என்ட்ரி. இந்த அம்மா வேற யாரும் இல்ல, நம்ம ரீசெண்டா நிறைய கன்னடா படத்துல அடிச்சு தோச்சோம்ல, உபேந்திரா அவங்களோட ஒய்ஃப் தான். ஏன்னடே இவரை ஹீரோவா போட்டிருக்கிறதுக்கு அவருடைய ஹஸ்பண்டான உபேந்திராவே ஹீரோவா போட்டிருந்தா ஓரளவு மேட்ச் ஆயிருக்குமேடா. ஏன்னா இப்படி அநியாயம் பண்ணி வச்சிருக்கீங்க? அங்க பாரு, ஆட்டோல போற சீனை பாடுறான், தன்னோட பேத்திய ஏதோ காலேஜ்ல கொண்டு போய் விடுற மாதிரி இருக்கு. கருமமுடா. நீங்க பாருமா, காலேஜுக்கு போய் நல்லா படிக்கணும் என்ன. எடிட்டரு, அந்த நெகட்டிவ் ஃப்ரேமை கொஞ்சம் பாஸ் பண்ணு. இந்த நெகட்டிவ் ஃப்ரேமை பாருங்கல்ல, எல்லா பார்ட் டைம் பணக்காரங்களும் ஒன்னு சேர்ந்து பாம்பே சூப்பர் மார்க்கெட்ல வாக்கிங் போற மாதிரி இருக்கு. இதுதான் அந்த மாஸ் சீனாமா. குட்டி குஞ்சான் டைரக்டரு நல்லா இருப்ப போடா. ராமசாமி, அந்த கொட்டி கோபா டிவிடி எடுத்துட்டு வாங்க. ஐயோ, அந்த படமா? அது ரொம்ப மோசமான படமாச்சே சார், அதெல்லாம் ஏன் பாக்குறீங்க? அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. ಆರಿ ಕೋಟ್ಯಾಂತರ ರೂಪಾಯಿ ಸಂಪಾದಿಸಬಹುದಿತ್ತು. ஐயோ, இந்த ஹீரோவும் ஹீரோயினோட காம்போவும் பார்க்க போது வவ்வுறு எரியுதுடா, வவ்வுறு எரியுது. டேய், எப்படிடா மனசாச்சே இல்லாம இந்த படத்தை முழுசா வேற எடுத்து வச்சிருக்கீங்க பாத்தியா? யாரா நீங்கெல்லாம்? கன்னடா வெர்ஷன் கொட்டி கோபால பாத்தீங்கன்னா, ஐயோ பாவம், வயசான காலத்துல ஆட்டோவையும் இப்படி அடிச்சு உடைச்சு புடுங்கிட்டீங்கன்னா அவர் என்ன தாண்டா பண்ணுவாரு பாவம் அப்படிங்கிற மாதிரிதான் ஆடியன்ஸ்க்கு தோணும். ஏய், அவர் யாருன்னு தெரியுமாடா? நீ மூடிட்டு உட்காரு. அண்ணா, வயசான காலத்துல என்ன குனிஞ்சுக்கிட்டு இருங்கண்ணே, நாங்க இருக்கோம்ல. ನನಗೆ ಇನ್ನೊಂದು ಹೆಸರಿದೆ. ஐயா ஐயா, கொட்டி கோப்பா படத்துடைய ஹீரோவா நீங்க? நான் ஃப்ரீயா வேணாலும் சீட்டு தந்துடுறேன் ஐயா. தயவு செஞ்சு அந்த படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணிடாதீங்கய்யா. அதுல நடிச்சிருந்தேன்னு தெரிஞ்சா என் மானமே போயிருமையா. அதே மாதிரி நம்ம இந்த கன்னடா வெர்ஷன்ல நோட்டீஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்னன்னா,
தமிழ் வருஷன் பாட்சால சூப்பர் ஸ்டாரே கால்ல விழுவாரு தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த கன்னடா வருஷன்ல அப்படிப்பட்ட ஒரு சீனே கிடையாது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் கெத்த விட்டுற கூடாது இல்லையா? எஸ், யூ ஆர் ரைட். கொட்டி கோபானா சும்மாவாடா, குட்டி குஞ்சான் படத்தோட ஹீரோடா. சரி எளவு போய் தொலைங்கடா அப்படின்னு விட்டா, தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு சாங் எடுத்து வச்சிருக்கானுங்க. அந்த நீ நடந்தால் நடை அழகு சாங்க விட்டாங்க இல்லையா, அந்த கேப் இங்க ஃபில் அப் பண்ணி வச்சிருக்காங்க. யோ, யார் நீங்கெல்லாம் இந்த அட்டூழியோ பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? சம்பந்தம் இல்லாம எடுத்து வச்சிருக்கீங்க. கர்மம்டா, எல்லாம் எங்க தலையெழுத்து. கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. ஒரு பேத்தி தாத்தாவுக்கு பாசத்துல லவ் சொன்னா எப்படி இருக்கும்? ஐ லவ் யூ நஞ்சுடா. ஐ லவ் யூ தாத்தா, ஐ லவ் யூ தாத்தா. என்னம்மா ஐ லவ் யூ தாத்தா? ஓ ஷிட், நான் நல்ல ஒரு தாத்தாவா இருக்கதான் விரும்புறேன். உன் மனசை நீ மாத்திக்க. என்னடா இப்படி கன்னடா வருஷன் நக்மாவை பாதியிலே விட்டு விட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம குட்டி குஞ்சான் படத்தோட ஹீரோ ஃபீல் பண்றாப்ல. அப்புறம் ஒரு வழியா தாத்தா மனசை மாத்திக்கிட்டு வந்து ஆட்டோல கன்னடா வருஷன் நக்மாவை ஏத்திட்டு போறாரு. இங்க பாருமா, நான் ஸ்கூல்ல உன்னை அடிக்கடி டிராப் பண்ணதுனால உனக்கு என் மேல காதல் வந்திருக்கலாம். ஆனா நீ இப்போ காலேஜ் படிக்கிற பொண்ணு, புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். இது என் ஃப்ரெண்டான உன் அப்பனுக்கு தெரிஞ்சா என்னைய காஜின்னு நினைச்சிட மாட்டான், புரிஞ்சுக்கமா. ஆனா இந்த கன்னடா வருஷன் டைரக்டருக்கும் கொஞ்சம் மூளை இருந்திருக்கு பாருங்களேன். கன்னடா வருஷன் நக்மாவை கிஸ் பண்ண வச்சிருந்தா வேற மாதிரி போயிருக்கும் கலப்பரம் அப்படின்னு சொல்லி அந்த சீனை அவாய்ட் பண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா அங்க ஒரு டியூட் சாங் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த டியூட் சாங் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் சர்க்கஸ் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வேடந்தாங்கல் பறவைகள், கொரில்லா டான்ஸ். அக்கா இப்பொழுது கைத்து மேல் நடக்கும் அதிசயம். அதாவது இந்த சீன் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, அவரால லிஃப்ட் பண்ண முடியாது, பாவ வயசாகி போச்சு, அதனால நம்மளே கைத்த போட்டு தூக்கி வச்சிருக்காங்க போல. மனசாட்சின்னு கொஞ்சமாச்சு இருந்தா இந்த மாதிரி டூயட் சாங்கு, இந்த லவ் சீனு இதெல்லாம் எடுக்க தோணுமாடா உங்களுக்கு? அவர் தான் பாவம் ஏதோ ஒரு ஆசையில வந்துட்டாருன்னா அவரை வச்சு இந்த மாதிரி ஒரு சீனோட எடுத்து வச்சிருக்கீங்களே, அநியாயமா இல்லையாடா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? அடுத்து இந்த ஆனந்த்ராஜ் நம்ம பாட்சாவை கம்பத்துல கட்டி வச்சு அடிக்கிற ஒரு சீன் இருக்குமோனோ, அதை இவனுங்க எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. ஒக்காளி காண்டாயிடுச்சு எனக்கு. ஐயோ, இந்த அநியாயத்தை யாரும் தட்டி கேட்க மாட்டீங்களா? பாசா சீனெல்லாம் சல்லியா நொறுக்கி வைக்கிறாங்களே. ஐயோ, நான் ரஜினி ஃபேனுடா. தாத்தா, மனசாட்சி இல்லையா தாத்தா உனக்கு? குமார், சொல்லுங்க, யார் இவரு? ஆனா ஒண்ணுங்க, சூப்பர் ஸ்டாருக்கு கூட இவ்வளவு பில்டப் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த கூட இருக்கிற அல்லக்கைங்க பில்டப் பண்றத பாருங்களேன். ಸ್ವಲ್ಪ ತಡೀರ ಬಹಳ ವರ್ಷದ ಮೇಲೆ ನಮ್ ಸಾಹಸ ನೀನ್ ಶುರು ಹಚ್ಕೋ. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். வயசான காலத்துல கால தூக்கி ஆனந்த்ராஜ் தோளு மேல போட்டு பஞ்சு டைலாக் பேசுற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க. ஒரு தடவை சொன்னா நான் 99 தடவை சொன்ன மாதிரி. பாஸ், அது 100 தடவை சொன்ன மாதிரி. அது ரஜினி சொன்னது, இது இந்த கிருமி சொல்றது. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? டேய், என்னடா பண்றீங்க? பல்ஸ் இருக்கான்னு செக் பண்றீங்களா? அது அங்க செக் பண்ண கூடாதுடா, ஆடியன்ஸ்க்கு தான் செக் பண்ணணும். ஆனா நான் எல்லாத்தையுமே மன்னிச்சிருவேன்டா. ஆனா பாஷா பிளாஷ்பேக்க காமிக்கிறேன்னு சொல்லி தமாசா ஒன்னு எடுத்து வச்சிருந்தீங்க பாரு. ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರಿ? என்னோட இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்ததே இல்லை. சிம்பிளி சூப்பர். அட நாசமா போற எடுமட்ட பயல்களா, இது உங்களுக்கே அடுக்குமாடா? என்னடா இது? எப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் தெரியுமாடா? அது என்னடா இப்படி தமாசா எடுத்து வச்சிருக்கீங்க? இதையும் உங்க ஊர்ல உட்காந்து பாத்துருக்காங்க பாரு. சை.
மக்களே இவனுக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் மாறி அவனுங்க ஊர்ல ஸ்பூஃப் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இந்த பாட்ஷாவோட ஃப்ரெண்ட் கேரக்டரா ஒரு பாய் கேரக்டர் வரும்ல, அந்த கேரக்டரை போலீஸ் கேரக்டரா மாத்தி வச்சிருக்காங்க. இப்படி அவனுங்க இஷ்டத்துக்கு பிளாஷ்பேக்ல கலியோ கலின்னு கழிஞ்சு வச்சிருக்கானுங்க. கழிச்சால போறவங்க. நம்ம பாஷா பட ரஜினி தன்னுடைய ஃப்ரெண்டை கொன்னதுக்காக நடு ரோட்ல சில கும்பலை ஓடி ஓடி வெட்டி கொள்வார். ஆனா அப்படியே இந்த கன்னடா வெர்ஷன் குட்டி குஞ்சான் பாஷாக்கு வந்தீங்கன்னா, ஒரு வயசான தாத்தா டிஷர்ட் ஒன்று போட்டுட்டு சில பேரோட ஓடி பிடிச்சு விளையாண்டு இருக்காரு. ஆனா இது பாட்ஷா படத்துல முக்கியமான ஒரு மாசான எமோஷன் சீன் அப்படின்னு கூட தெரியாம, நான் மாசா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருவிழால 10 ரூபாய்க்கு வாங்கின கூலிங் கிளாஸ் ஒன்று மாட்டிக்கிட்டு நான் மாஸ் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி பாஷாவை ஸ்பூஃப் பண்ணி வச்சிருக்காங்க. சார் நீங்க ஏன் அழுவுறீங்க? இந்த சீனெல்லாம் பார்த்து எங்க ஆடியன்ஸ் தான் அழுவிடும். எப்படிப்பட்ட சீனு தெரியுமாடா அதெல்லாம்? அப்படியே 6 அடி குழிய தோண்டி பாஷா படத்தை அடக்கம் பண்ணி வச்சிருக்கீங்களே இப்படி. அந்த இடத்துல புல்லு கூட முளைக்காதடா. இதுதான் உங்க ஊர்ல பாஷா கெட்டப்பாடா. எங்க ஊர்ல MLMங்கிற பேர்ல ஸ்கேம் பண்றவங்க கூட இப்படிதான் சுத்திட்டு இருப்பான். நீங்க பாஷா படம்னு சொல்லி ஒன்னு ஸ்கேம் பண்ணி வச்சிருக்கீங்க பாரு. கொடுமையின் உச்சம்டா. தட் இஸ் ஜெயசிம்ஹா. அதாவது இந்த சீனை பார்க்கும் போது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு சுமாரா 60 வயசு ஆனோன்னு இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்ல கெட் டுகெதர்ல மீட் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு நிகழ்வு தான் எனக்கு ஞாபகம் வருது. இதுதான் அந்த மார்க் ஆண்டனி சீனாடா. ஏண்டா தமிழ்ல பாட்ஷாவும் மார்க் ஆண்டனியும் மீட் பண்ற சீன் எவ்வளவு பெரிய மாஸ் சீனுன்னு தெரியுமாடா? இது என்னடா அது லூசு மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க? ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ? ಸಿಂಹ ಜಯ ಸಿಂಹ. ಹಾ ಹಾ ಹಾ. ಛೆ 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 ಛೆ. ஓ டான் மேனரிசமா? ஏண்டா பாட்ஷா படத்தை பாட்ஷா மாதிரி எடுக்காம தமாசா எடுத்து வச்சுட்டு இந்த விளக்கண்ணைய மட்டும் கரெக்டா காப்பிடிச்சு வச்சிருக்கீங்க. ஏ ஆண்டனி, என் ஆளு பானிபூரி போட்ட இடத்துல உன் ஆளு பேல்பூரி போட்டிருக்கான். நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா பானிபூரி ஃபேன்ஸுக்கும் பேல்பூரி ஃபேன்ஸுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாதுடா. ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. ಏಯ್ ಆಂಟನಿ, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ಕೈ விட மாட்டான். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರಿಗೆ ತುಂಬಾ ಕಷ್ಟ ಕೊಡ್ತಾನೆ, ಆದ್ರೆ ಕೊನೆಗೆ ಕೈ ಹಿಡಿತಾನೆ. ಕೆಟ್ಟವங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா ಕೈ விட்டுடுவான். ಕೆಟ್ಟವರಿಗೆ ಒಳ್ಳೆ ಸುಖ ಕೊಡ್ತಾನೆ, ಆದ್ರೆ ಕೊನೆಗೆ ಕೈ ಬಿಟ್ಬಿಡ್ತಾನೆ. படம் எடுத்து போட்டு பார்க்கும் போது கூட உங்களுக்கு தெரியல இது பாஷா ரீமேக் இல்ல, பாஷா ஸ்பூஃப்னு. கொன்னுட்டீங்கடா. டியர் மாண்டிஸ், இந்த லொல்லு சபா டீம் இந்த பாஷா ஸ்பூஃப் எடுத்திருந்தா கூட இந்த அளவுக்கு காமெடி பண்ணிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா இந்த சீன் எல்லாம் பாருங்களேன். நான் யார்கிட்ட கொள்ளை அடிக்கல, எந்த குடிசையும் அடிக்கல, நான் யாரும் கொள்ளை கொடுத்திಲ್ಲ, யாரும் ಸುಲಿಗೆ ಮಾಡಿಲ್ಲ, எந்த ಪುಣ್ಯ ಕಲ್ಪಳಿಕல, ಯಾರು ಹಿಂಸೆ ಪಡ್ತಲ್ಲ, ಯಾವ ಹೆಣ್ಣನ್ನು ರೇಪ್ ಮಾಡಿಲ್ಲ, ಯಾರಿಗೂ ಹಿಂಸೆ ಮಾಡಿಲ್ಲ. ಇದು பாருங்க அந்த படம். ಸಿಟಿ ಭಾಷಾ ಎಜುಕೇಶನ್ ಟ್ರಸ್ಟ್, ಭಾಷಾ ಮ್ಯಾರೇಜ್ ಟ್ರಸ್ಟ್, ಭಾಷಾ ಹೌಸಿಂಗ್ ಟ್ರಸ್ಟ್, ಭಾಷಾ ಪೀಪಲ್ ವೆಲ್ಫೇರ್ ಟ್ರಸ್ಟ್, ஜெயசிம்மா எஜுகேஷன் ட்ரஸ்ட், ஜெயசிம்மா ஹவுசிங் ட்ரஸ்ட், ஜெயசிம்மா மேரேஜ் ட்ரஸ்ட். எனக்கு என்னமோ இந்த படத்தை எடுத்தது லொல்லு சபா டீம் தானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஐயோ போயிடலாம். யாரா நீங்க? இதுக்கு முன்னால நீங்க எந்த ஏரியால பிச்சை எடுத்துக்கிட்டீங்க? இந்த ரீமேக் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா படத்துல இருந்து 1, 2 இல்ல 3 சீனாச்சும் நல்ல சீன் அப்படின்னு சொல்ற லெவலுக்காச்சும் இருக்கும். ஆனா இந்த படத்தை பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சீனு கூட சொல்ற மாதிரி இல்லைங்க. அதுவா எல்லாரும் தூரா சாகச சிம்ஹ சாகச சிம்ஹ. ஐஸ்வர்யத சங்கமவல்ல. எலவு பாட்டெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா விஷுவலோட பார்த்தாதான் பக்கவாதம் வந்துரும் போல இருக்கு. இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிப்போம். நான் பாஷா படம் எடுக்க வந்தவன் நினைச்சியா? நாசம் பண்ண வந்தவன்டா வக்காலி. இப்படி இவனுங்க பாஷா படத்தை ரீமேக் பண்றேன்னு சொல்லி அதை ஸ்பூஃப் பண்ணி, அதை நாசம் பண்ணி, அதை நாராசமாக்கி இப்படி படத்தை புண்படுத்தி வச்சிருக்காங்க. இத பாருங்களேன், இவர் தான் பாஷாவோட அப்பாவா. இவரை சுற்றுவாங்க, இவர் சாவ போறாருங்க. இந்த 2 முகரக்கட்டையும் பார்த்தா எப்படி இருக்கு? காலேஜ்ல ஒன்னா படிச்ச கிளாஸ்மேட் மாதிரி இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அநியாயம் பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன அப்படியெல்லாம் பேசுற? சின்ன வயசுல இருந்து ஒன்னா வாழ்ந்தோம். ஏண்டா டேய், பாஷாவோடைய ஃப்ரெண்டுக்கு போட வேண்டிய பிஜிஎம் செத்து போன பாஷாவோட அப்பனுக்கு போட்டு வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு அடுக்குமாடா?
அந்த எரியிற பணத்தோட சேர்த்து இந்த படத்தோட ரீலையும் போட்டு எரிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும்டா. ஒரு வழியா இந்த கன்றாவியான கர்மம் பிடிச்ச பாஷா பிளாஷ்பேக்கு ஒரு முடிவுக்கு வந்துருச்சுங்க. நம்ம கனடா வருஷன் நக்மாக்கு வலுக்கட்டாயமா அவங்க அப்பா கல்யாண ஏற்பாடு பண்ணிடுவார். அதனால கடுப்பான இந்த முதியோர் ஆட்டோ சங்கம் எப்படா தாத்தாவுக்கு இன்விடேஷன் வைக்காம என் பேத்திக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டி தாத்தா பேத்தியே கூட்டு போயிருவாப்ல. அங்க ஒரு சாங் ஒண்ணு வைக்கிறாங்க பாருங்க. அந்த சாங் எப்படிப்பட்ட சாங்னா ஹீரோவோட பேர்லயே அந்த சாங் எழுதி வச்சிருக்காங்க. விஷ்ணுவர்தனா அதுதான் இந்த ஹீரோவோட பேரு. எப்படி தெரியுமாடா இருக்கு இந்த சீனை பார்க்கும்போது? உங்க பேர் என்ன? பி ராமானுஜம். பேரை எப்படி சொல்லி பார்த்தாலும் சுமாரா இருக்கு. இந்த ஓல்ட் ஏஜ் குரூப் தான் இப்படி காமெடி பண்ணிருக்காங்கன்னா மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்லி ஒரு மலக்குரங்க உன்னை காமிக்கிறாங்க. என்னடே உங்களுக்கு இந்த பிராண்டும் ஒண்ணு அப்படிதானே? ஏன்டா இப்படி மானம் கெட்டத்தனமா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிச்சு எங்க உயிரை வாங்குறீங்க? கேட்டா KGF படம் இருக்குடா, உங்களுக்கு என்னடா இருக்கு, 1000 கோடி கலெக்ஷன் தாங்குவீங்க. உங்களுக்கு நான் தெரியாத ஒரு தகவல் ஒண்ணு சொல்லவா? நம்ம ஐப்பட சங்கருக்கே இந்த படம் தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த கனடா வருஷன் மார்க் ஆண்டனி ஃபேஸ் கட்ட பார்த்து தான் நம்ம சங்கரே ஐப்படத்துல ஒரு சாங் எடுத்து வச்சிருப்பாரு. எப்படி பக்காவா மேட்ச் ஆகுதா? பக்காலி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சிம்ஹா ஜெய் சிம்ஹா. பாய் 10 கிலோ கறி கொண்டு வைங்க பாய். மூடிட்டு வைங்கடங்க. இந்த குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவுமோ அதை இன்ஸ்பிரேஷனா வச்சு ஒரு சீனை எடுத்து வச்சிருக்காங்க. ஐ திங்க் இது டார்சானா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர்ப்பா சூப்பர். அதாவது மக்களே, உங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னா கிளைமாக்ஸ்ல கூட ஒரு காமெடி சீன் வச்சிருக்காங்க பாருங்களேன். மொத்தத்துல இந்த கனடா வெர்ஷன் பாட்சா படத்தை பத்தி சொல்லணும்னா இது பாட்சா இல்ல, 1ஆம் நம்பர் லுச்சா. வேற எந்த மூவியை நான் ரோஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அந்த மூவியோட பேரை கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா லைக் போடுற எல்லாரும் ஒரு கமெண்ட் ஒன்னு போடுங்க. அடுத்த ரோஸ்ட்ல பாப்போம். திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.